நான் எப்போது என் தந்தையின் கல்லறைக்கு பிரார்த்தனை செய்ய இடுகாட்டிற்கு சென்றாலும் அங்கு ஒரு பெயரில்லாத கல்லறைக்கு முன்னால் ஒரு பெண் அமர்ந்திருப்பதை கண்டேன். அவள் எப்போதும் அழுது கொண்டும் யாரிடமும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டும் இருப்பாள். அவள் அழுவது எனக்கு மிகவும் வித்தியாசமாக தோன்றியது. ஆனால் அவள் பார்க்க மிகவும் மென்மையாக இருந்தாள். ஒரு நாள் என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. நான் அவளிடம் கேட்டேன், நீங்கள் தவறாக நினைக்கவில்லை என்றால் உங்கள் துக்கத்தை என்னிடம் சொல்ல முடியுமா? நீங்கள் ஏன் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள்? நான் உங்களுக்கு உதவலாமா என்றேன். என் பேச்சை கேட்டு அவள் கண்களை உயர்த்தி என்னை பார்த்தாள். அவள் கண்களில் அளவற்ற சோகமும் துயரமும் இருந்தன. அழுது அழுது அவள் கண்கள் சிவந்திருந்தன. நான் உனக்கு என்ன சொல்ல வேண்டும் மகளே? நான் மிகவும் மோசமானவள். நீ என் கதையை கேட்க விரும்பினால் சிறிது நேரம் என் அருகில் உட்கார். என் கதையை யாரிடமாவது சொன்னால் என் மனமும் லேசாகும் என்றாள். அந்த பெண்ணுடன் இடுகாட்டில் அமர்ந்திருப்பது எனக்கு சரியாக தோன்றவில்லை. நான் அவளை என் வீட்டிற்கு வருமாறு அழைத்தேன். சிறிது நேரத்திலேயே அவளும் ஏற்றுக்கொண்டாள். அவள் துயரத்தின் பிடியில் இருந்தாள். அதனால் ஆதரவே நாடியிருக்கலாம். அவளை வீட்டிற்கு அழைத்து வந்து நான் அவளுக்கு தேநீர் கொடுத்தேன். அவள் மனம் நிதானமான பிறகு அவள் தன் கதையை என்னிடம் சொல்ல ஆரம்பித்தாள். நான் ஒரு வீட்டில் பிறந்தேன். அங்கு பெண்களுக்கு தலைமுறை தலைமுறையாக வந்த வேலை என்னவென்றால் இறந்த பெண்களுக்கு குளிப்பாட்டி கஃபன் அணிவிப்பதுதான். கிராமத்தில் யாரும் எங்களை விரும்பவில்லை. ஆனால் நகரத்தில் எங்களுக்கு நல்ல வருமானம் கிடைத்தது. ஏனென்றால் அங்கு தினமும் ஏதோ ஒரு பெண் இறந்து கொண்டே இருப்பாள். மக்கள் எங்களை அறிந்திருந்ததால் வீட்டிற்கு அழைத்து சென்று 2000 கொடுத்து சடலத்திற்கு குளிப்பாட்டுவதையும் கஃபன் ஏற்பாடுகளையும் எங்களிடம் ஒப்படைப்பார்கள். இந்த வேலை எங்களுக்கு பழக்கமாகிவிட்டது. அதனால் எந்த பயமும் இல்லை. ஒரு நாள் மாலை 4 மணி அளவில் நான் வேலையை முடித்துக்கொண்டு அமர்ந்திருந்த போது கதவு திறந்தது. சுமார் 50 வயதுடைய நல்ல உயரம் கொண்ட ஆரோக்கியமான ஒரு பெண் நின்றிருந்தாள். அவள் என்னிடம், உன்னுடன் எனக்கு வேலை இருக்கிறது, சீக்கிரம் என் வீட்டிற்கு வா என்றாள். அவ்வளவு அவசரத்தில் எனக்கு என்ன வேலை இருக்கக்கூடும் என்று நான் ஆச்சரியப்பட்டேன். நான் சால்வை அணிந்து அவளுடன் சென்றேன். அவள் மிகவும் அவசரமாக இருந்தாள். ஒரு பெரிய பங்களாவுக்கு முன்னால் நின்று விட்டாள். அவள் நடந்தே வந்திருந்தாள். ஆனால் அவள் வீட்டின் முன் 2-3 கார்கள் நின்றிருந்தன. அந்த விஷயம் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவள் என்னை உள்ளே அழைத்து சென்று, பார், இன்று மதியம் என் மருமகள் இறந்து விட்டாள். அவளுடைய தாய் தந்தையர் யார் என்று எனக்கு தெரியாது. என் மகன் ஒரு அனாதை பெண்ணை கல்யாணம் செய்து அழைத்து வந்தான். அவள் மீது மிகவும் அன்பு வைத்திருந்தான். ஆனால் என்ன செய்வது? இந்த பாவம் பிடித்தவள் தன் குழந்தையின் வேதனையை தாங்க முடியாமல் போனாள். அவள் கர்ப்பமாக இருந்தாள். ஆனால் அந்த வேதனையால் உயிர் பிரிந்து விட்டது. கர்ப்பிணி பெண்ணை வீட்டில் அதிக நேரம் வைத்திருப்பது நல்லதல்ல. நீ இவளை சீக்கிரம் குளிப்பாட்டு. அதனால் நான் சீக்கிரம் சில சடங்குகளை முடித்து அவளை அடக்கம் செய்ய வேண்டும். எனக்கும் இந்த சடலத்தை பார்த்தால் பயமாக இருக்கிறது. நீ கேள்விப்பட்டிருக்கிறாய் அல்லவா, கர்ப்பிணி பெண்கள் இறந்தால் அவர்கள் பேயாக மாறிவிடுவார்கள் என்றாள். அந்த பெண்ணின் பேச்சை கேட்டு நான் அதிர்ந்து போனேன். உண்மையில் அப்படி எதுவும் இல்லை. இவை மக்கள் உருவாக்கிய கதைகள். நான் அந்த பெண்ணின் முகத்தை பார்த்தேன். அங்கு எந்தவிதமான துக்கத்தின் சாயலும் இல்லை. தன் மருமகள் இறந்ததற்கும் அவள் வயிற்றில் தன் பேரன் இருந்தும் ஒரு பெண் எப்படி இவ்வளவு நிம்மதியாக இருக்க முடியும் என்று நான் ஆச்சரியப்பட்டேன். சரி, என்னவோ, நான் குளிப்பாட்டுவதற்கான ஏற்பாடுகளை தொடங்கினேன். அந்த உடலை ஒரு பலகையில் கிடத்தினர். அதை பார்த்தபோது எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. அவள் ஒரு இளம் மற்றும் அழகான பெண். இந்த முழுமையான இளமையில் இறந்து போவது ஒரு பெரிய துயரம்தான். குளிப்பாட்டும் போது அந்த பெண்ணின் கைகளில் ஒரு லேசான அசைவை நான் உணர்ந்தேன். நான் அவள் மூக்குக்கு அருகில் கையை வைத்து பார்த்தேன். அவள் நாடியையும் சுவாசத்தையும் சோதித்தேன். ஒரு பிணம் போல அறிகுறிகள் இருந்தாலும் உண்மையில் அவள் உயிருடன் இருந்தாள். இதை நான் பார்த்ததும் நான் குழப்பமடைந்தேன். குளிப்பாட்டுவதை நிறுத்திவிட்டு அவளுடைய மாமியாரை அழைத்து விஷயத்தை சொன்னேன். இவள் உயிருடன் இருப்பது போல் தெரிகிறது. நீங்கள் ஒரு மருத்துவரை அலையுங்கள். ஒருவேளை இவளுக்கு இன்னும் கொஞ்சம் உயிர் இருக்கலாம் என்றேன். என் பேச்சை கேட்டு அவள் மாமியார் அமைதியாகிவிட்டாள். இல்லை, எனக்கு உபதேசம் செய்ய தேவையில்லை. நான் உனக்கு என்ன சொன்னனோ அதை மட்டும் செய் என்றாள். அவள் பேச்சை கேட்டதும் இது ஒரு திட்டமிட்ட சதி என்று நான் புரிந்து கொண்டேன். இல்லை என்றால் ஒரு இளம்பெண் சாதாரணமாக இறக்க வாய்ப்பில்லை. நான் அவளை குளிப்பாட்ட மறுத்துவிட்டேன். அப்போது அவளுடைய மாமியார் அவசரமாக வேறு அறைக்கு சென்று சிவப்பு நிற பையில் 50,000 நோட்டுகளுடன் கொண்டு வந்தாள். அந்த நேரத்தில் எனக்கு பணத்தின் தேவை மிகவும் அதிகமாக இருந்தது. பணத்தால் யாரையும் விலைக்கு வாங்க முடியும். என் மன உறுதி சலனப்பட்டது. அவள் சொல்வதை நான் புரிந்து கொண்டேன். நான் அந்த பணத்தை என் சட்டை பையில் வைத்துக் கொண்டேன். இந்த பணத்தை என் மருமகனுக்கு கொடுக்க விரும்பினேன். அவன் ரொம்ப காலமாக ஒரு மோட்டார் சைக்கிள் கேட்டுக்கொண்டிருந்தான். அதனால் என் மகளின் வீட்டிலும் நிம்மதி இல்லை.
பணத்தை எடுத்துக்கொண்ட பிறகு என் மகளின் பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று எனக்கு நிம்மதி ஏற்பட்டது. நான் மீண்டும் அந்த பெண்ணுக்கு குளிப்பாட்டத் தொடங்கினேன். ஆனால் என் இதயம் பழுவாக இருந்தது. குளிப்பாட்டிய பிறகு அவளுக்கு கஃபன் அணிவித்தேன். ஆனால் என் இதயம் வேகமாக அடித்து கொண்டிருந்தது. நான் அதிக நேரம் அங்கே நிற்கவில்லை. வீட்டிலிருந்து வெளியே வந்தேன். அந்த வீட்டிற்கு அருகில் ஒரு இடுகாடு இருந்தது. அது அவர்களுக்கு சொந்தமான குடும்ப இடுகாடு போல தெரிந்தது. அந்த நேரத்தில் நான் அதை பார்க்க பயந்தேன். படுக்கையில் படுத்திருந்த எனக்கு தூக்கமும் வரவில்லை. சிறிது நேரத்திற்கு பிறகு என் மகள் வந்தாள். நான் என் கனத்த இதயத்துடன் அவளுக்கு இந்த நல்ல செய்தியை சொன்னேன். உன் 50,000 ரூபாய் ஏற்பாடு செய்யப்பட்டு விட்டது. நீ உன் கணவனிடம் கொடுத்து மோட்டார் சைக்கிள் வாங்க சொல். உன் வாழ்க்கையும் எளிதாகிவிடும் என்றேன். அவள், அம்மா, உங்களுக்கு எங்கிருந்து இவ்வளவு பணம் கிடைத்தது என்று கேட்டாள். நான் அவளிடம் உண்மையை கூறவில்லை. அவள் மகிழ்ச்சியுடன் பணத்தை எடுத்துக்கொண்டு சென்று விட்டாள். ஆனால் மாலையில் என் கணவர் வந்தபோது என்னால் இந்த விஷயத்தை அவரிடம் மறைக்க முடியவில்லை. எப்படியும் அவர் என்னைப் போலவே விலைக்கு போகக்கூடியவரும் பேராசைக்காரரும் தான். அவருக்கு இந்த விஷயங்களை பற்றி எந்த வித்தியாசமும் இல்லை. நான் அவரிடம் இந்த விஷயத்தை சொன்னபோது பேச்சின் இடையே அந்த பெண்ணின் நகைகளை பற்றியும் குறிப்பிட்டு விட்டேன். அந்த பெண் நல்ல தங்க மோதிரங்களை அணிந்திருந்ததாகவும் மாமியார் அவற்றை எடுக்க முடியாமல் கஃபனுடன் அணிவிக்க சொன்னதாகவும் சொன்னேன். மாமியார் சொன்னால், நான் என் மகனுக்கு துக்கத்தை கொடுக்க விரும்பவில்லை. அவன் மனைவி இறந்து விட்டாள். அதனால் நான் அவனிடம் உன் மனைவி ஓடிவிட்டாள் என்று சொல்வேன். நான் அவளை அடக்கம் செய்ய விரும்புகிறேன். அதனால் என் மகனின் மனதில் துக்கத்திற்கு பதிலாக கோபம் ஏற்பட்டு அவன் 2வது திருமணம் செய்ய ஒப்புக்கொள்வான் என்றாள். அந்த பெண் தன் மகனின் நன்மைக்காகவே எல்லாவற்றையும் செய்ததாக தன் மனதை தேற்றிக் கொண்டாள். ஆனால் தன் மகனை துக்கத்தில் தள்ள விரும்பவில்லை என்றும் சொன்னாள். எந்த தாய்தான் தன் மகன் வாழ்நாள் முழுவதும் ஒரு பெண்ணின் துக்கத்தில் உட்கார்ந்திருக்க வேண்டும் என்று விரும்புவாள்? இவ்வளவு நடந்த பிறகும் எனக்கு நிம்மதி இல்லை. ஆனால் என் கணவர் ஒரு புதிய யோசனையை சொன்னார். அவர், இப்போது அந்த நகைகளை நாம் எடுத்தே ஆக வேண்டும். இல்லை என்றால் அந்த பிணத்திற்கும் பாவம் சேரும். எப்படியும் இதில் நமக்கு எந்த குற்றமும் இல்லை. ஒரு இடத்தில் ஒரு பொருள் வீணாகி போகுமானால் அதை நாம் பயன்படுத்துவது நமது உரிமை. நாம் அதை கொண்டு நம் மகள்களுக்கு திருமணம் செய்து வைப்போம். இது உனக்கு ஏன் புரியவில்லை என்றார். என் கணவரின் பேச்சை கேட்டு என் மனம் விசித்திரமாகிவிட்டது. நான் இதை செய்ய விரும்பவில்லை. ஆனால் அவர் என்னை சம்மதிக்க வைத்தார். அவர் கொஞ்ச நேரம்தான் வேலை, வா நாம் இடுகாட்டிற்கு போகலாம். அந்த பெண்ணின் கல்லறையை தோண்டி அங்கிருந்து கிடைக்கும் செல்வத்தை கொண்டு ஒரு வேலையை தொடங்குவோம். பிறகு இது போன்ற தவறை பற்றி யோசிக்கவே மாட்டோம் என்றார். நான் என் கணவரின் பேச்சை கேட்டுவிட்டேன். இரவு 2 மணியளவில் நாங்கள் வீட்டிலிருந்து கிளம்பினோம். எங்களிடம் தோண்டுவதற்கு எந்த ஆயுதமும் இல்லை. புதிய கல்லறை எது என்று மட்டுமே கண்டுபிடிக்க வேண்டும். எங்களுக்கு தோண்டுபவர்களின் உதவியும் தேவைப்பட்டது. நாங்கள் இடுகாட்டிற்கு சென்றபோது அந்த தோண்டுபவர் அப்போது விழித்திருந்தார். நாங்கள் அவரிடம் உண்மையை சொல்லவில்லை. நாங்கள் ஒரு முக்கியமான சடங்கு செய்ய வேண்டும் என்று சொன்னோம். சில வார்த்தைகளை பேசி அவரை சம்மதிக்க வைத்து இன்று மாலைதான் செய்யப்பட்ட அந்த கல்லறையை நோக்கி சென்றோம். தோண்டுபவர் அந்த கல்லறையை அடையாளம் காட்டினார். எப்படியும் அவர் நேர்மையானவர் போல தெரியவில்லை. அவர் முகத்திலும் ஒருவித பேராசை இருந்தது. அதிர்ஷ்டவசமாக அவர் எங்களிடம் பங்கு எதுவும் கேட்கவில்லை. வேறு எதுவும் கேட்கவில்லை. ஒருவேளை அவர் தூக்கத்தில் இருந்திருக்கலாம். டார்ச் வெளிச்சத்தில் நாங்கள் அந்த கல்லறையை அடைந்த போது அது புதியதாக இருந்தது. அதன் மேல் மென்மையான மண் இருந்தது. நாங்கள் அதை அகற்றத் தொடங்கினோம். அது எளிதில் நீங்கியது. ஆனால் நாங்கள் கல்லறையின் சட்டங்களை அகற்றத் தொடங்கிய போது கல்லறையில் இருந்து லேசான சத்தம் கேட்க தொடங்கியது. நான் என் கணவரை தடுத்தேன். இந்த விஷயம் ஏதோ வேறாக தெரிகிறது. நாம் இங்கேயே நின்றுவிட வேண்டும் என்றேன். ஆனால் என் கணவர் கேட்கவில்லை. அந்த சட்டங்களை முழுவதுமாக அகற்றிய போது அந்த கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டிருந்த பெண் கஃபனை கிழித்து கொண்டு எழுந்தாள். ஒரு பெரிய அலறலை எழுப்பினாள். இதை பார்த்து நாங்கள் பயந்து போனோம். நான் சீக்கிரம் முன்னோக்கி சென்று பார்த்தேன். அந்த பெண் உயிருடன் இருந்தாள். வேதனையால் முணங்கிக் கொண்டிருந்தாள். அந்த பெண்ணை பார்த்ததும் எங்கள் இருவருக்கும் கண்கள் அகண்டு போயின. நான் என் கணவரை பின்னால் செல்ல சொல்லி அந்த பெண்ணின் மீது ஒரு சால்வையை போட்டு உண்மையே அவளிடம் சொன்னேன். ஆனால் அவள் மாமியார் தான் அவளை உயிருடன் கொன்றதாகவும் சொன்னோம். நான் உன்னை காப்பாற்ற வந்தேன் என்றேன். அந்த பெண் அழ ஆரம்பித்தாள். கடவுளுக்காக என்னை வீட்டிற்கு அழைத்து செல்லுங்கள். என் மாமியார் உங்களிடம் பொய் சொல்லி இருக்கிறாள். நான் சாகவில்லை. அவள் எனக்கு ஒரு மருந்து கொடுத்தாள். அது எனக்கு நிம்மதி தரும் என்று சொன்னாள். அவள் என்ன நினைக்கிறாள் என்று எனக்கு தெரியாது என்றாள். அவளுடைய வலி நிறைந்த பேச்சை கேட்டு என் மனதில் உறங்கிக் கொண்டிருந்த மனிதாபிமானம் விழித்து கொண்டது. நானும் என் கணவரும் அவளை வீட்டிற்கு அழைத்து வந்தோம். என் மனம் அவளை பற்றியே இருந்தது.
ஆனால் என் கணவர் அவளை தனி அறையில் பார்த்தவுடன் என்னை தனியாக அழைத்து, பார், இந்த ஆட்டமே தலைகீழாக மாறிவிட்டது. நாம் அந்த பெண்ணை பயன்படுத்தி கொள்ள போனோம், ஆனால் இவள் நம் தலையிலேயே வந்து விட்டாள். ஆம், என்ன ஆயிற்று? நாம் கொஞ்சம் மனிதாபிமானம் காட்ட வேண்டும் என்று என் கணவரை கடிந்து கொண்டேன். உங்களால் முடியாவிட்டால் நான் அந்த பெண்ணை கவனித்துக் கொள்வேன். மனிதாபிமானம் என்றால் என்னவென்று எனக்கு தெரியும். என் பேச்சை கேட்டு அவர் கோபமாகி வீட்டிலிருந்து சென்று விட்டார். நான் அந்த பெண்ணிடம் சென்றேன். அவளுக்கு சாப்பாடு கொடுத்தேன். அவளிடம் எல்லா விஷயங்களையும் கேட்டேன். தன் மாமியார் ஏன் அவளுக்கு மருந்து கொடுத்து கல்லறையில் அடக்கம் செய்ய இவ்வளவு அவசரம் காட்டினாள்? அப்போது அவள் என்னிடம் சொன்னாள், அவள் ஒரு பணக்கார வீட்டு மருமகள். அவளுடைய தாய் தந்தையர் சிறு வயதிலேயே இறந்து விட்டனர். அவள் தன் சித்தி மாமாவுடன் வசித்து வந்தாள். சுவாதி என்ற வயதான பெண் தன் மகனுக்காக பெண் கேட்டாள். சுவாதி மகனுக்கு ஆலியா மிகவும் பிடித்து விட்டது. ஆலியா கல்யாணம் செய்து சுவாதி வீட்டிற்கு வந்தபோது சுவாதி முதல் நாளிலேயே அவளிடம், நான் ஆண் குழந்தைகளை மட்டுமே பெற விரும்புகிறேன், எனக்கு பேரன்கள் வேண்டும், மருமகளிடம் வேறு எதுவும் தேவையில்லை என்று தெளிவுபடுத்தினாள். ஆனால் ஆலியாவுக்கு புரியவில்லை, அவள் ஏன் ஆண் குழந்தை பிறப்பதில் இவ்வளவு உறுதியாக இருக்கிறாள் என்று. அவளுக்கு முதல் பெண் குழந்தை பிறந்தபோது மாமியார் சகித்து கொண்டாள். ஆனால் இரண்டாவது முறை அவள் கர்ப்பமான போது மாமியார் முதல் நாளிலிருந்தே திட்டமிட தொடங்கிவிட்டாள். 3வது 4வது மாதத்தில் ஸ்கேன் செய்து டாக்டரிடம் குழந்தையின் பாலினம் என்ன என்று கேட்டாள். டாக்டர் பிறக்க போகும் குழந்தை பெண் என்று சொன்னபோது மாமியார் பலவிதமான ஏளன சொற்களை பேசி மருமகளின் கருவை கலைக்க பல முறை முயற்சி செய்தாள். ஆனால் அது நடக்கவில்லை. பின்னர் அவள் தன் கடைசி முயற்சியாக மருமகளுக்கு அளவுக்கு அதிகமாக தூக்க மாத்திரைகளை கொடுத்தாள். அந்த மாத்திரைகளை அவள் அரை கிளாஸ் குடித்துவிட்டு நிறுத்திவிட்டதால் தான் அவள் உயிர் பிழைத்தாள் என்றும், இல்லை என்றால் அவள் உண்மையிலேயே இறந்திருப்பாள் என்றும் சொன்னாள். ஆலியாவின் கூற்று உண்மைதான். அவளுடைய மாமியார் எவ்வளவு கோபக்காரியாக தெரிந்தாள். அவள் தன் மருமகளிடமிருந்து விடுபட முயற்சி செய்தாள். ஏனென்றால் அவளுடைய மகன் அவள் மீது எல்லையற்ற அன்பு வைத்திருந்தான். விவாகரத்து கொடுக்கும் அல்லது விட்டுவிடும் கேள்விக்கே இடமில்லை. சுவாதியின் மனதில் இந்த சதி திட்டம் மட்டுமே தோன்றியது. அதனால் தன் மருமகளுக்கு இவ்வளவு பெரிய அநீதியை இழைத்தாள். ஆலியா அழுது கொண்டிருந்தாள். நான், மகளே, கவலைப்படாதே, நீ உன் வீட்டிற்கு செல்ல விரும்பினால் நாங்கள் உன்னை அழைத்து சென்று விடுவோம். நீ உன் கணவருடன் ஒரு தனி வாழ்க்கையை தொடங்கு என்றேன். அப்போது அவள், நான் இப்போது என் வீட்டிற்கு செல்ல முடியாது. அந்த வீட்டில் என் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது. என் குழந்தை பிறக்கும் வரை நான் ஒரு பாதுகாப்பான இடத்தில் இருக்க விரும்புகிறேன். நீங்கள் எனக்கு உங்கள் வீட்டில் தங்குமிடம் கொடுத்தால் அது எனக்கு பெரும் உதவியாக இருக்கும். இல்லை என்றால் நான் வேறு எங்காவது சென்று விடுவேன் என்றாள். ஆலியாவின் பேச்சை கேட்டு நானும் உணர்ச்சி வசப்பட்டேன். சிறிது நேரம் கழித்து முகம் சுளித்து கொண்டு என் கணவர் ராகேஷ் வீட்டிற்கு வந்தார். மிகவும் இரவு ஆகிவிட்டது. நான் அந்த பெண்ணிடம் தன்னை பார்த்து கொள்ளும்படி சொல்லிவிட்டு என் அறைக்கு சென்று விட்டேன். ராகேஷ் இன்னும் கோபமாக அமர்ந்திருந்தார். என் செயல் அவருக்கு பிடிக்கவில்லை. ஆனால் அவர் என்னை பயமுறுத்த தொடங்கினார். பார், இந்த பெண் உயிருடன் பிழைத்தால் அவள் நம் எல்லோரையும் சிக்க வைப்பாள். நீ அவளுடைய மாமியாரிடமிருந்து 50,000 பெரும் தொகையை வாங்கினாய். அவள் தன் மாமியார் மீது குற்றம் சுமத்தினால் அவள் இதையும் கூறிவிடுவாள். எப்படியோ நீதான் அவளை இங்கு அழைத்து வந்திருக்கிறாய். அதனால் இந்த பெண் எங்கு இருந்தாலோ அங்கேயே செல்வதுதான் நல்லது. எப்படியும் மக்கள் இவளை வீட்டை விட்டு ஓடிவிட்டாள் என்றுதான் நினைக்கிறார்கள். இதில் நாம் தலையிட வேண்டிய அவசியம் என்ன? அவள் தன் இருப்பிடத்திற்கே திரும்புவது நல்லது என்றார். ராகேஷின் பேச்சை கேட்டு நான் நடுங்கி போனேன். ராகேஷ் இவ்வளவு கோழையாக இருப்பார் என்று என்னால் நினைத்து பார்க்க முடியவில்லை. நான் ராகேஷுக்கு புரிய வைக்க முயற்சி செய்தேன். நீ நினைப்பது மனிதாபிமானம் இல்லை. எந்த ஒரு மனிதனுக்கும் இப்படி செய்யக்கூடாது. நாங்கள் இருவரும் விவாதம் செய்து கொண்டே தூங்கிவிட்டோம். காலையில் நான் எழுந்தபோது வீட்டின் நிலைமை மாறி இருந்தது. வீட்டில் அந்த பெண்ணும் இல்லை, என் கணவரும் இல்லை. என் மனம் நடுங்கியது. நான் ஏன் கண் விழிக்கவில்லை? ஒருவேளை அவர் எனக்கு எதையாவது கொடுத்து விட்டாரா என்று யோசித்தேன். நான் எழுந்து என் துணிகளை சரிபார்க்க ஆரம்பித்தேன். நான் பார்த்தபோது வீடு முழுவதும் குழப்பமடைந்திருந்தது. நான் அந்த கல்லறை இருந்த இடத்திற்கு சென்று பார்த்தேன். அங்கே கல்லறை இருந்தது. ஆனால் ராகேஷை காணவில்லை. மாலை ராகேஷ் தானாகவே வீட்டிற்கு வந்தார். நான் அவர் மீது கோபத்தோடு சீறினேன். நீ என்ன செய்தாய்? அந்த பெண் எங்கே போனாள்? அவளுடன் என்ன செய்தாய்? எங்கே ஒளித்து வைத்தாய்? அவளை கொன்று விட்டாயா என்று கேட்டேன். நான் ஏன் அவளை கொல்ல வேண்டும்? காலையில் நான் எழுந்தபோது அவள் குளிரடைந்து போயிருந்தாள். அவள் உடல் இறுக்கமாக இருந்தது. நமக்கு ஏதேனும் பிரச்சனை வருவதற்கு முன் நான் அந்த சடலத்தை ஒதுக்குப்புறமாக வைத்துவிட வேண்டும் என்று நினைத்தேன். உனக்கு ஏன் இது புரியவில்லை? இது போன்ற ஒரு சடலத்தை வீட்டில் வைத்திருப்பது புத்திசாலித்தனம் அல்ல என்றார்.
ராகேஷின் பேச்சை கேட்டு என் தலை சுற்றியது. ஆனால் அவர் எனக்கு மேலும் எந்த பதிலும் சொல்லவில்லை. நான் ஏமாற்றமடைந்து உட்கார்ந்தேன். என் அல்லாஹுவிடம் மன்னிப்பு கேட்க ஆரம்பித்தேன். நான் செய்த பெரிய தவறுக்கு இப்போது நான் எப்படி பிராயச்சித்தம் செய்வது என்று யோசித்தேன். ஆனால் அதற்கு நேரம் கிடைக்கவில்லை. கடவுள் நாங்கள் செய்ததற்கு தண்டனை கொடுத்தார். மாலையில் என் மகளின் வீட்டிலிருந்து செய்தி வந்தது. அவளுடைய கணவர் ஒரு கார் விபத்தில் இறந்து விட்டார். என் மருமகன் வாடகைக்கு கார் ஓட்டி வந்தார். அதனால் அவருக்கு வருமானம் வந்தது. ஆனால் அவர் ஒரு மோட்டார் சைக்கிளை வாங்க விரும்பினார். அதனால் தன் வருமானத்தை அதிகரிக்க முடியும். நான் என் மகளுக்கு 50,000 கொடுத்ததும் அதற்காகத்தான். ஆனால் இப்போது என் மருமகன் இந்த உலகில் இல்லை. அந்த பணத்தால் என் மகளுக்கும் என்ன பயன்? என் மகளின் விதவை கோலம் என் இதயத்தை உலுக்கியது. ஆனால் என் கணவர் இவை அனைத்திற்கு பிறகும் திருந்தவில்லை. அவருக்கு ஒரு வேலை கிடைத்து விட்டது. மக்களின் உருவாக்கப்பட்ட செல்வத்தை தன் கைகளாலேயே கொள்ளையடிப்பது. இந்த காரணத்திற்காக நான் என் கணவரை விட்டு பிரிந்தேன். இப்போது நான் என் அல்லாஹுவின் பாதையில் இரவும் பகலும் வழிபாடு செய்கிறேன். நான் அவரிடம் மன்னிப்பு கேட்கிறேன். என் பாவங்களை மன்னிக்க சொல்கிறேன். நான் இறந்த பல பெண்களை குளிப்பாட்டி இருக்கிறேன். பல பெண்களுக்கு கஃபன் தயாரித்திருக்கிறேன். அல்லாஹுவால் வழங்கப்படும் தண்டனைக்கு நான் அஞ்சுகிறேன். கடவுள் என் பாவங்களை மன்னிப்பார் என்று நம்புகிறேன். அந்த கல்லறையின் அருகில் உட்கார்ந்து அந்த பெண்ணிடம் எப்போதும் மன்னிப்பு கேட்கிறேன். ஆனால் என் இறைவன் என்னை மன்னிப்பாரா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி அந்த பெண் அமைதியானாள். அவளுடைய மனசாட்சியின் சுமை ஒருபோதும் லேசாகாது என்று எனக்கு தெரியும். ஏனென்றால் அவள் செய்த அநீதி மன்னிப்புக்குரியது அல்ல. அவள் மனதை தேற்றிக் கொள்ள சில வழிகளை சொன்னேன். சில கட்டுப்பாட்டுகளை பின்பற்றும்படி சொன்னேன். பிறகு அவளை என் வீட்டிலிருந்து அனுப்பி வைத்தேன். அவள் சென்ற பிறகு நான் நீண்ட நேரம் அவளை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தேன். இன்றும் நான் அந்த இறந்த பெண்ணை பற்றி நினைக்கும் போது என் கண்களிலும் கண்ணீர் வருகிறது. அந்த பெண்ணின் வாழ்க்கை இப்படி சில இதயமில்லாதவர்களால் முடிந்து போனது. நண்பர்களே, இந்த கதை எப்படி இருந்தது என்று கருத்துரையில் சொல்லுங்கள். வீடியோவை லைக் செய்யுங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.